எது மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் நேற்றுக்கு முன்தினம் நல்ல அறிக்கையை விட்டிருக்கிறார்கள். நான் அந்த அறிக்கையை மனமாற வரவேற்கிறேன். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துறை பிரிந்திருக்கின்ற அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும். அப்பொழுதுதான் வெல்ல முடியும், வெற்றி பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்தை நான் பல முறை சொல்லி வந்திருக்கிறேன். மாண்புமிகு சின்னம்மாவுடைய கருத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒன்று சேர்க்கிற முயற்சியில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கேன் என்பது மட்டும் சொல்கிறேன். அது வெற்றி அடைந்தவர் உங்களுக்கே தெரியும். 234 தொகுதியை சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு உறுதியாக தேர்தல் இன்னும் பல மாதங்கள் இருக்கிறது. அந்த டெம்போ வரும்போது உறுதியாக அனைத்து தொகுதிகளுக்கும் நான் உறுதியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்பு அவருடைய புகழ் பாடுகிற தொண்டனாக நான் வருவேன். ஜெர்மனிக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எங்களுடைய ஆட்சியில் சொல்லி உங்களோட மக்கள்கிட்ட உரையாற்றிருக்காரு. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு சென்று தொழில் முதலீட்டுக்கான முயற்சிகளை ஈடுபடுவதற்காக, அந்த முதலீடுகளை கொண்டு வருவதற்காக சென்றிருக்கிறார்கள். அவருடைய சுற்றுப்பயணம் வெற்றியிடுவதை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு டிஜிபி பதவி சீனியாரிட்டி பிரகாரம் போடலாம். சில நேரங்களில் சில நிர்வாக காரணங்கள், பல காரணங்கள் அரசினுடைய இருக்கும். அதில் உள்ளே என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஆக சீனியாரிட்டி மதித்து போடப்படுவதுதான் மரபு.